ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு பாருங்கள் நல்லா கொரட்டை விட்டு தூங்குது. இங்கே பாருங்க, இதுக்குதான் வந்து வாழ்ப்பாறைன்னு சொன்னாரு. பாருங்க பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் வந்து இப்பதான் பல்லு வளர்க்குறாரு. இப்பதான் விடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன் அவருக்கு. இந்த பாருங்க பல்லு மயிறு வரைக்கும் இன்னும் கல்ல இருக்க கழுவுல மூடுங்க. நான் பல்லெல்லாம் விளக்கிட்டேன். உடனே இங்க வந்து உடனே ஒரு பல்லு வளர்க்குறாரு. அப்படியே கேமரா வச்சிருக்கணும். இதுதான் நாங்கள் இருந்த ஸ்டே. நல்ல லொக்கேஷன்லாம் நல்லா இருக்கு. இது எங்க இருக்குன்னா வால்பாறை டவுன் பஸ் ஸ்டாண்டை ஒட்டி வந்தீங்கன்னா ரூமும் நீட்டா இருக்கு. உங்களுக்கு தூங்கிட்டு போகலாம். நம்ம வீட்டு கக்கூஸ் இல்லாம அடுத்தவங்க ரூமோட கக்கூஸை யூஸ் பண்றாரு. இதெல்லாம் நியாயமானு வந்தவொன்னு கேளுங்க. வந்துட்டாரு பாருங்க, இவருதான். நம்ம ரூம் கக்கூஸ் யூஸ் பண்ணாம அடுத்தவன் வீட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண, அடுத்தவங்க ரூமோட ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றாரு. இதெல்லாம் நியாயமானு நீங்களே கேளுங்க. இது மூஞ்ச காட்டுங்க நல்லவரே. போதியாக ஐபோன்ல தண்ணி தெரிஞ்சு நீ மூஞ்ச காட்டுற. பார்த்தீங்கன்னா வால்பாறையில ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். ஒருத்தன் குளிக்க போயிருக்கான். வந்தோடனே கண்டினியூ பண்றோம். அப்படியே பின்னாடி இல்லை சுத்திட்டோம். போற வழியில ஒரு வீடியோ போடுறோம். ஓகேவா? நீங்க சப்போர்ட் பண்றதுல தான் நாங்க இவ்வளவு தூரம் வந்துடுறோம். சரிங்களா? சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ நாங்க போடுறோம். கிளம்பியாச்சு வால்பாறை சுற்றி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வியூ பாயிண்ட் எங்கடாப்பா? இது கூழாங்கல் ஏரிக்கு போறோம். போயிட்டு நாங்க வீடியோ போடுறோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா எங்களுக்கு பயங்கர பசி. ஏன்னா நைட்டு சாப்பிட்டு தூங்கிட்டோமா. அதனால் அந்த வால்பாறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்குறதுக்கு கூழாங்கல் போகிற ஏரியாவுக்கு முன்னாடியே, பாலத்துக்கு முன்னாடியே அந்த பஜார்லேயே அந்த ஹோட்டல் நிற்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்டோம். கேரளா ஹோட்டல். ஆனால் கேரளா ஹோட்டல் டேஸ்ட்டே கிடையாது. அந்த ஆப்பம் புட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்ல, அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். நீங்களும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்பு, மீன் வறுவல் எல்லாம் ஃப்ரீயாக. மீல்ஸு 100 ரூபா தான். வந்தீங்கன்னா அதையும் டேஸ்ட் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு போங்க. நாங்கள் காலையில் வீட்டில் சாப்பாடு தான், வீட்டு சாப்பாடு. காலையில் இட்லி, ஆப்பம், தோசை, புட்டு, குழம்பு, புட்டு, சுண்டல் குழம்பு, அப்புறம் பரோட்டா, ஆனியன் ரோஸ்ட்டு, முட்டை ரோஸ்ட்டு, பொடி ரோஸ்ட்டு எல்லாமே இருக்குது. மத்தியானம் மேலே சாப்பாடு பிரியாணி, சாயந்தரம் இட்லி, தோசை. പൊരിയിലുണ്ട്, കൂട്ടുണ്ട്, സാമ്പാർ, രസം, മോര് എല്ലാ ഐറ്റംസ് இருக்குது. மீன் குழம்பு, கறி குழம்பு எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குது. 100 ரூபாய்க்கு தான் சாப்பாடு கொடுக்குது. 120 பிரியாணி. இந்த இடத்துல எத்தனை வருஷமா கடை இருக்கு? இங்கே நாங்கள் 60 வருஷமா வந்து 50 வருஷம் ஆச்சு. இப்ப மகன் கடை வச்சு 2 வருஷம் தான் ஆச்சு. முதல்ல நான் கடை வச்சு. கரெக்டா லொகேஷன் இது வாழைத்தோட்டம் வால்பாறை ஏரியா பார்த்தீங்கன்னா வாழைத்தோட்டம் வால்பாறையாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மதியானமும் சாப்பாடும் இருக்கான். மீல்ஸும் சொன்னாங்க. மீல்ஸுக்கு வந்து எல்லா குழம்பும் ஃப்ரீயாக. மீன் குழம்பு, கறி குழம்பு, நண்டு குழம்பு எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா டேஸ்ட்டு பண்ணிட்டு போங்க. அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. ஏன்னா சாப்பிட்டது உங்களுக்கு பகிரணும்ல. ஏன்னா மெயினே நம்ம வந்து சுற்றி பார்க்குறப்ப நம்மளுக்கு பசிக்கும். மெயின் அந்த பசியை தீர்க்கிறதுக்கு அங்கங்கே ஹோட்டல், நல்ல ஹோட்டலும் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லா வீடியோலையும் நான் எங்கே போகிறீங்கனாலும் அந்த ஹோட்டல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் வீடியோ மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அடுத்தது கூழாங்கலை நோக்கி போகிறோம். போயிட்டு அடுத்தது நீர்வீழ்ச்சி பாருங்கள். கூழாங்கல் ஏரிக்கு வந்தாச்சு. தண்ணியும் இல்லை, ஒன்றும் இல்லை. யாருமே இன்றைக்கி தேங்கி நிற்கிற தண்ணியில் குளிச்சுட்டு போகிறாங்க. எனக்கு விருப்பமே இல்லை. சரி வாடா நீர்வீழ்ச்சிக்கே போகும்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போனேங்க. கிராமத்து ஸ்கூலுன்னு நான் அப்போ சூப்பராக இருந்துச்சுங்க. நடு காட்டில் இருக்குது இந்த ஸ்கூல். அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு.
நாங்கள் பார்க்குறப்பெல்லாம் எங்களுக்கு எங்கள் ஸ்கூல் ஞாபகம் வந்துச்சு. அப்படியே பார்த்துட்டு ரசிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க நாங்கள். தொப்பி கூட இருந்து நம்ம இப்போ எங்கே போக போகிறோம்னா, இந்த வழியிலேருந்து இந்த நீர்வீழ்ச்சிக்கு போகிற வழி இங்கே கரெக்டாக இந்த இடம் சுற்றிட்டு இறங்குறாப்புல. தண்ணி சவுண்டு கேட்குதா? தண்ணி சவுண்டு கேட்குது. தண்ணி சவுண்டு கேட்குது. இங்கே வந்து நிற்காம பாருங்க. என்னடா வேணும்? மாங்காவும் மாங்காவும் இது கடையில் ஆள் யாரும் இல்லையே. அதாங்க அந்த அக்கா பண்ணுவோம். எவரு எடுத்துட்டு போயிடுவோம். வரும்போது காசு கொடுத்துருவோம். உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகேடா. எடுத்துருவா. எடுத்துரு. அந்த அக்கா வந்து செருப்பால அடிப்பாங்க. பரவாயில்லையா? அந்த அக்கா சரிக்கு எடுத்துக்கோ கண்டிப்பாக சொல்லுவாங்க. இது ஒன்றும் சென்னை கிடையாது. சென்னை என்ன வால்பாறை. வால்பாறைனா ஃப்ரீயா கொடுப்பாங்க உங்களுக்கு. மனசு நல்ல மனசுடா. ஒன்றும் இந்த ஆடி போன மனசு இல்லை. உன் மனசு அப்படியே கியூரான மனசு. ஆமா பாக்கியா நீ வேற. அக்கா வந்துட்டாங்க, என்னவே வாங்கிக்க. அக்கா இந்த மாங்காவும் முதல்ல ஸ்கேனிங் வச்சிருக்கியா? காசு வச்சிருக்கியா? ஜிபே இருக்காக்கா? இங்க ஒண்ணுமே எடுக்காத தம்பி. எல்லாத்தவங்க இவ்வளவு டிக்கெட்டுக்கு போறாருன்னு ஜிபே யாராவது வருவாங்களான்னு திருப்பி கேட்குற பத்தியா நீனு? பார்த்துக்கோங்க, இவ்வளோ ஜிபேக்கு போறாருன்னா இங்க வந்துட்டு ஸ்கேன் இருக்கா ஜிபே இருக்கான்னு காட்டுக்குள்ள வந்து கேட்க திட்டுக்கா. டவரு இருக்காது இங்க. என்னக்கா இப்ப வெயில் அதிகமா அடிக்குது, உள்ளார வர கூலிங் வரும் பார்த்தோம். வெயில் மோசம். போயிட்டு வருவோம். கம்மங்குளம் மோரெல்லாம் இருக்கு பாப்பா. ஏறக்குள்ள பேமூச்சுல எல்லா மூச்சும் வாங்கிடு guys. வாய் இருக்கு பாரு. ஆனால் நல்லா கூட்டம். ஆனால் நாங்கள் வந்த இடத்துல கூட்டமே இல்லை. 5-6 ஃபேமிலி போகிறாங்க, அவ்வளோதான். ட்ரெக்கிங் போகிற மாதிரி ஏறுறோம். இங்கே வருங்க, சுற்றி காடு. என்னடா நடந்து போய்கிட்டே இருக்கும். இன்னும் எவ்வளோ தூரம்டா? வந்துட்டோம். ரோடாச்சும் போட்டிருக்காங்களா? எல்லாம் கூராங்கல்ல போட்டு வச்சுருக்காங்க. காய்ஸ் மூச்சு வாங்குது காய்ஸ். இவனை நம்பி நீர்வீழ்ச்சி பார்க்கலான்னு வந்து கால்வலி வச்சு வர வச்சுருவாங்க போல இருக்கு. ஒன்றும் முடியல எங்களால். ஏதோ தண்ணி சவுண்டு கேட்குது, எட்டி வேணாம் பார்ப்போம். ஆமாம், இங்கே பாருங்க நீர்வீழ்ச்சி ஓடுது. ஆனால் இதுக்கான பெரிய நீர்வீழ்ச்சி இன்னும் நம்ம போகணும், பக்கத்தில் போகணும். போனால் தான் தெரியும். பாருங்க நீங்கள். ஃபைனலி நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம். சாப்பிடாம அதனால் இங்கே பாரு பார்த்து வர வேண்டியதுதான். என்ன சொல்லிட்டு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா?
உனக்கு தான் குறைச்சே இல்லையே, உனக்கு தான் ஒன்றுமே குறைச்சே இல்லையே, அப்புறம் என்ன? அடிக்கடி வராங்க. நீ அடிக்கடி வர, நாங்கள் எப்பயோ வந்தால் தான் உண்டு. நான் ட்ரிப்பு மூலியமாக வந்தால் தான் உண்டு, ட்ரிப்பு எடுத்துகிட்டு வந்தால் தான் உண்டு. அங்கே போயிட்டு வருவோம் வா. நடக்கிறதே ஒரு டேஞ்சரா இருக்கு. பார்த்து வாடா வாடா. காய்ஸ், மதியானம் 2 மணி. இன்னைக்கு என்ன நாள் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை 16ஆம் தேதி. வால்பாறை அழகு பாருங்களேன். நீங்க எல்லாம் சொல்லுவாங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு, நீங்க பாருங்க மொட்டை வெயில் அடிக்குது காய்ஸ். பாருங்க எவ்வளவு வெயில் இருக்கு, ஒரு சைடு பனியும் இருக்கு. ஒன்றும் இல்லை, இங்கே சின்ன கலாய் வாட்டர் ஃபால்ஸ் அது மாதிரி யாரும் போகணும்னு ஐடியா இருந்தீங்கன்னா கையில் ஒரு 100 இல்லை 200 ஹேண்ட் கேஷ் எடுத்துகிட்டு போங்க. இங்கே ஜிபே ஒரு ரெண்டு சில இடங்களில் டவர் இல்லாதனால ஜிபே ஆக்சஸ் இல்லை. ஸோ நீங்கள் கையில் கொஞ்சம் ஹேண்ட் கேஷ் மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்துக்குமே கேஷ் தான். அங்கே ஜிபே அங்கே இருக்குது, பட் ஆனால் எந்த மொபைல் நெட்வொர்க்கும் அங்கே இல்லை, எல்லாமே இப்போ பிளாக்கு. ஸோ நீங்கள் வந்து எல்லாம் அந்த இடத்துக்கு போக மட்டும் ஹேண்ட் கேஷ் ஒரு 500 இல்லை 1000 எடுத்துக்கோங்க. வந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்ஸ்டாகிராமில் அதே தான், எல்லாத்துக்கும் ஷேரு பண்ணி விடுங்க, ஃபாலோ பண்ணி விட்ருங்க. அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச வீடியோலாம் நீங்களே உங்கள் பேஜில் ரீஷேர் பண்ணிக்கோங்க, எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பாய் கைஸ். நல்லா இருக்கா? 40 வருஷமா இருக்கு. பழைய கடை தான். ஆனா மேல ஏறினாலும் உங்களுக்கு ஸ்பாட் நல்லா இருக்குங்க. குளிங்கான இடம். ஓகே ஓகே ஓகே. ஊர் பேர் என்னது இது? ஊர் பேர் வந்து கவர்கல். கவர்கல். गाइस கவர்கல் வந்தீங்கன்னா நீங்க எல்லாமே ட்ரை பண்ணுங்க ஐயா கடையில. மேகி, பிரெட் ஆம்லெட், மேகி, பஜ்ஜி. ஓகே ஓகே. நம்ம கேக்குறது அப்பப்ப சூடா ஐயா போட்டு கொடுப்பாங்க. இப்படி இருக்கமா இல்ல ஒரு மாசமா வெயில் ஜாஸ்தி, எதுலயும் தண்ணியும் கம்மி தான். மழை பெஞ்சிச்சு. ஆனா 6 மணிக்கு மேல நல்லா இருக்கு, அமைதியா இருக்கு. 6 மணிக்கு சூப்பரா இருக்கு. நல்லா கூலிங்கா இருக்கு. ஓகே ஓகே. இந்த வெயிலுக்கு பறந்துதான் நிறைய பேர் வரமாட்டாங்க மேல ஏறி. ஹாய் காய்ஸ், ஃபைனலி எங்களோட வால்பாறை ட்ரிப் முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம சுஜித் எங்கே கூட்டிகிட்டு போகிறான்னா, நம்ம கீழே இறங்கினோடனே ஆலியா டேம்னு ஒன்று இருக்குது. அதை இப்போ வரப்பே பார்த்தோம், டைம் ஆச்சு சொல்லிட்டு போகிறப்ப நம்ம பார்த்துக்கோண்டான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறோம். அங்கே என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இங்கே வெயில், அங்கே பார்ப்போம். என்ன ஆச்சுன்னா ஆலியா டேம் வந்தோம். அன்ஃபார்ச்சுனேட்லி தடை செய்யப்பட்டு உள்ள பகுதின்னு போட்டாங்க கைஸ். இப்போ பாருங்கள், உள்ளூர் ஆளுங்களுக்கு மட்டும்தான் அனுமதி. தண்ணி இல்லாத காரணத்தினால எதுக்குடா நான் சோகமா வரேன்? நீ தானடா இன்னும் ஆலியா டேம் கூட்டிட்டு வந்து. ஆனா நல்லா இருக்கு, தண்ணி கம்மியா இருக்கு, ஃப்ளோ கம்மியா இருக்கு. ஆலியா டேம் எங்களுக்கு பழசுடா, உங்களுக்கு நீங்க வரீங்க. ஆனா அடைச்சு போட்டு கம்பி வச்சிருக்காங்களே, இதுக்கு ஏதோ ஒரு வீட்டு உள்ள புகுந்து போகணுமா, எடுத்து போயிட்டு இங்கே நின்று பாத்துட்டு போயிடலாம் சொல்லிட்டு கிளம்பிட வேண்டியதுதான். சூப்பரா இருக்குடா, நல்லா இருக்குல்ல. இங்கதான் அந்த டும் டும் படத்துல ஜோதிகா அந்த பாட்டு பாடிக்கிட்டே நடந்து போகும்ல, அது இதுதான். அது நல்லா காட்டுது. தண்ணி வரப்ப அந்த இடம் நல்லா இருக்கு. இங்க பாரு, அதான் சொன்னேனே, நம்மளுக்கு ஆல்பாறை ட்ரிப் ஆரம்பிச்சதுலேருந்து எல்லாமே மொக்கையாக போயிட்டுருக்கு. மேலே கிளைமேட் சரியில்லை, கீழே தண்ணி இல்லை. அதனால் அங்கே வந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க,
ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் மக்களே. பண்றணும் பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும்.